ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கேக் ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், வீட்டில் இருக்கிற பொருளே வச்சே செஞ்சிடலாம். 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ டைம் கேக் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சுக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சளிச்சு விட்டாச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கேக் டின்னு, இது பிரெட் டின்னு தாங்க எடுத்துருக்கேங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், மைதா மாவு ரெண்டையுமே தடவி டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம கலக்கி வச்ச கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இது குக்கரில் கூட செய்யலாங்க. அவனில் செய்கிறதுக்கும் குக்கரில் செய்கிறதுக்கும் சேம் டைம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு, நல்லா டேப் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ அவன் பார்த்திங்கன்னா 170 டிகிரிக்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகி எண்டுக்கு வந்துருச்சு. நான் இப்போ வந்து திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரிக்கு 45 நிமிஷம் கொடுக்குறேங்க டைமு. 45 நிமிஷம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். 45 நிமிஷம் இடையில வந்து நான் எடுத்து பார்த்துருவேன். இடையில எடுத்து பார்த்து சப்போஸ் குக் ஆகலை அப்படின்னா திரும்பவும் வைப்பேன். சப்போஸ் ஓவர் இதாகிடுச்சுனாலும் கூட எடுத்துருவேங்க. இப்போ வந்து 45 நிமிஷம் கொடுத்துருக்குறேன். இடையில எடுக்கிறனால எடுத்துக்கலாம். இப்போ பேக் ஆகிட்டு இருக்கட்டுங்க. பேக் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு 45 நிமிஷம் கரெக்ட் டைம் வந்து கரெக்டாக இருந்ததுங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஓரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் அப்படியே சூப்பராக நமக்கு கேக் வரும். இது நல்லா ஆற விடணுங்க. நம்ம அவன்லேருந்து எடுத்தாலோ இல்லை குக்கர்லேருந்து எடுத்த உடனே நம்ம வந்து இது வந்து டீமோல்டு பண்ண முடியாது. முட்டையே சேர்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துங்க. முட்டை சாப்பிட விரும்பாதவங்கலாம் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீ டைமுக்கு சூப்பரான கேக்குங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நாள் கூட தாண்டாது. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இந்த கேக் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட செய்யலாங்க. சேம் இதே ப்ரொசீஜர் தான், இதே டைமிங் தாங்க. நம்ம மைதா மாவு பிடிக்கலன்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.